போயிடாது. அவன் தும்மலுக்கு அவனுக்கு தூசி போயிடுச்சு தும்முறான், அதுக்கு என்ன பண்றது? ஒரு மனிதனுக்கு தும்மல் வருதுன்னு சொன்னா அவனுக்கு என்ன அலர்ஜியோ அவன் தும்முறான். அவன் தும்முறதுனால நான் கெட்டு போயிடுன்னு சொல்ல முடியுமா? பூனை குறுக்க வந்தா பயணத்தை நிப்பாட்டிரு, கருத்தை குறுக்க வந்தா நல்லது, விதவை பொண்ணு குறுக்க வந்தா திரும்பி ரிட்டர்ன் ஆயிரு, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் மறுக்க சொல்லுது எங்களுக்கு. இதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடியது. நம்ம வெளியே போறோம், அவன் பூனை குறுக்க வர்றதுக்கு என் காரியம் கெட்டு போயிரு என்பதற்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. நான் பாட்டுக்கு ஏன் வேலைக்கு போறேன், அது பாட்டுக்கு ஒரு எலியை பிடிச்சிட்டு அது ஓடிட்டு இருக்கு. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி சகுனம் பார்ப்பது என்பது தப்பு. காக்காய் கத்துனா இந்த நன்மை, பள்ளி கத்துனுச்சு, பள்ளியே சொல்லிடுச்சு பேசிட்டு இருப்பாங்க, பள்ளி கவுளி சொல்லிடுச்சு உண்மைன்றாங்க. அதெல்லாம் கவுளி மிருகம், அது உயிர் நமக்கு மேல மட்டாது. மனிதன் முதல்ல விளங்கிக்கிறன்னு எல்லா ஜீவன்களும் மனிதனுக்கு கீழே தான். அது என்னமோ விளங்கி நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிட்டு அறிவோட சிந்திச்சு அது சட்டம் போட்டிருக்கான். நீ என்ன பேசுறதுக்கு விளங்குமா? 6வது அறிவு இருக்குதா? அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது பள்ளி சத்தம் போட்டா என்ன பண்ணுவோம்? உண்மை கவுளி சொல்லிருச்சு, மணி அடிச்சிடக்கூடாது. பேசிக்கிட்டு இருக்கும் போது மணி, இப்ப வாட்சில மணி வச்சுட்டாங்க, மணி அடிச்சவன உண்மைதான் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. இஸ்லாம் நம்ப வேணாம்னு சொல்லுது. சகுனமே பார்க்காதீங்க. சகுனத்தினால சில நேரங்களில் பெரிய பின்னடைவுலாம் ஏற்பட்டு போயிடும், பெரிய பாதிப்பு. ஒரு விதவை பெண் வர்றா, அவளுக்காக நம்ம பயணத்தை நிப்பாட்டினீங்க, அவ என்ன பாடுபடுவான், அவ மனசு என்ன வேதனைப்படும். அப்படி எல்லாம் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு விதிக்கப்பட்டு உங்களுக்கு சேரும். நீங்க எடுத்த முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. கிளம்பிட்டீங்களா, பூனை வந்தாலும் சரி யானை வந்தாலும் சரி, நீ பாட்டுக்கு உன வேலைக்கு போயிட்டு அப்படின்னு இஸ்லாம் சொல்றதுனால திருமண சபையில தும்மல் போட்டாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். திருமண சபையில நாசமா போறோம்னு ஒருத்தர் கத்துறான், நாங்க கவலையே பட மாட்டோம். இவன் கத்தி எனக்கு என்ன போகுது, இவன் நாசமா போறோம்னு சொன்னா நாசமா போயிடுவான், இவன் கடவுளா இவன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டோமையானால் அந்த அடிப்படை தவறு நினைக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, 30 வயதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெற்று இஸ்லாம் மார்க்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 30 வயதுக்கு மேல இருக்க அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு தெரியும். அவர் இளமை வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் பிறப்பால் எந்த மதத்தை சேர்ந்தவர், அவங்க தாய் தகப்பனர் எந்த மதத்தை பின்பற்றினார்கள், இதுதான் என்னுடைய கேள்வி. நபிகள் நாயகம் அவர்கள் 30 வயசுக்கு மேலதான் இந்த மார்க்கத்தை சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முந்தைய அவருடைய இளமை பருவம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. 30 வயசுக்கு பிறகு அவங்க சொல்லல, 40 வயசுக்கு பிறகு சொன்னார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்ததில் இருந்து 40வது வயசு வரைக்கும் எந்த ஒரு இயக்கமும் கட்டவில்லை, எந்த ஒரு கொள்கை பிரச்சாரமும் செய்ததில்லை, எந்த ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வழிகாட்டலும் மக்களுக்கு செய்ததில்லை. அவங்க ஒரு வியாபாரியா இருந்தாங்க. அவர்கள் பிறந்ததில் அனாதையா இருந்தாங்க. சின்ன வயசுல ஆடு மேய்ச்சாங்க, தாயை தந்தை இழந்தாங்க, பாட்டனார் அரவணைப்புல வளர்ந்தாங்க. அவர் இறந்து போன பிறகு பெரிய தகப்பனாருடைய அரவணைப்புல வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து சிரியாவுக்கு பல நாடுகளுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி ஒட்டகத்துல சரக்கு ஏற்றிக்கிட்டு போய் அங்க போய் வித்துட்டு வர்றது. 40 வயசு வரைக்கும் வணிகரா இருந்தாங்க. 40வது வயசுல அந்த ஊருலயே பெரிய பணக்காரர் அவங்க தான். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஆன்மீக வழியை சொல்லக்கூடிய நேரத்தில் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டு உண்டாங்க. சில பேர் அதுக்கு உண்டாக்குவாங்க. ஒரு இயக்கம் கட்டுறது எதுக்கு? சோத்துக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட வேண்டியது. 10 பேர் சேருவான், குண்டியில ஏந்தி கையை வசூல் பண்ணி சாப்பிடுறது. நபிகள் நாயகம் எப்படின்னு கேட்டா 40வது வயசில் அவர்கள் பெரிய செல்வந்தர், ஊரில் பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா அவர் தான். அவ்வளவு செல்வம் வந்திருக்கிற நேரத்தில் தான் அவருக்கு ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. என்ன இது, இந்த மாதிரி கல்ல வணங்குறாங்களே, பல கடவுளை வணங்குறாங்களே, ஒரு இறைவன் தானே இருக்க முடியும், இவங்க செய்யறது பூரா தப்பு தப்பா இருக்குது. காபாங்கிற ஆலயம் இருந்துச்சு, நிர்வாணமா சுத்தி சுத்தி வருவாங்க, இப்படிலாம் பண்ற நிர்வாணமா நிக்கிறாங்களே, ஒரு தண்ணி அடிக்கிறாங்களே இப்படின்னு வெறும் வருத்தப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஹிரான்னு ஒரு மலை குகை இருக்கிறது மக்காவுக்கு பக்கத்துல. அந்த ஹிராங்கிற குகையில போய் தனிமையா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 40வது வயசுல இந்த வியாபாரத்தெல்லாம் விட்டுவிட்டு தனிமையா போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனிமையா இருக்கிற நேரத்துல தான் தேவதூதன் சொல்லி வானவர் நீ பிரச்சாரம் பண்ணு, ஒரு கடவுள் கொள்கை மக்களுக்கு சொல்லு, முதல்ல சொந்தக்காரங்களுக்கு சொல்லு, அப்புறம் ஊருக்கு சொல்லு கட்டளை பிறப்பிச்ச பிறகு அதை நபிகள் நாயகம் சொன்னாங்க என்று எங்களுடைய நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கை. இந்த 40 வயசு வரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்க என்று கேட்டால், இதுக்கு நல்ல விளைக்கிறது. ஒரு மனிதன் எப்ப வரலாறு எழுதப்படுவான் தெரியுமா? அவன் கவனிக்கப்படும் பொழுதுதான் அவனுடைய வரலாறு எழுதப்படும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் என்னுடைய வரலாறு என்ன யாரு கவனிப்பா? எத்தனையோ குழந்தைகள், நான் ஒரு குழந்தை, அப்படித்தானே வரேன். இப்ப கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரு,
அவர் கை குழந்தை இருக்கும் என்ன நடந்துச்சு? யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எத்தனையோ கை குழந்தை இருக்குது, இதுல ரெக்கார்ட் எழுதி வச்சுட்டு போறோம் இருக்காது. அப்ப சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஒரு புகழ் பெறுவதற்கு முன்னாடி யாரை பத்தி எந்த செய்தி சொன்னாலும் 90 பொய் இருக்கத்தான் நீங்க. இப்ப கருணாநிதியை பத்தி அவர் 3 வயசு பிள்ளை எப்படி செஞ்சாரு, 1 வயசு குழந்தை இருக்கும் ரொம்ப சேட்டை பண்ணுவாருன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். அது மாதிரி கதை விட்டாங்கன்னா 90 பொய் இருக்கும், 10 தான் உண்மை இருக்கும். யாரை பத்தி சொன்னாலும் சரி, அது ஜவஹர்லால் நேரு பத்தி சொன்னாலும் சரி, அவர் நேரு ஆன பிறகுதான் உலகம் கவனிக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பிள்ளை, அவர் ஒரு பிள்ளை, அப்படிதான் இருக்கும். அதனால நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் 40வது வயசில் தான் உலகம் அவர்களை கவனிக்குது. அதிலிருந்து தான் அவர்களுடைய வரலாறு ரெக்கார்டு பூர்வமா ஆரம்பமாகுது. பிறப்புல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள ரெக்கார்டு ரொம்ப குறைவு தான். அனாதை என்பது ரெக்கார்டு இருக்கிறது, அவர்களே அதை சொன்னதுனால. அவர்கள் வியாபாரி என்பது ரெக்கார்டு இருக்கிறது. 40வது வயசுல இறை தூதர் ஆனாங்கன்னு ரெக்கார்டு இருக்கிறது. இந்த அளவுக்கு தான் ரெக்கார்டு இருக்கே தவிர ஒரே ஒரு ரெக்கார்டு இருக்கிறது. என்ன ரெக்கார்டு இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் மக்களுக்கு சொல்றாங்க, சொல்ல வேண்டும் என்று குர்ஆன் கட்டளை இருக்கிறது. எப்படி கட்டளை இருக்குன்னு கேட்டா, முகமதே நீ போய் மக்கள்கிட்ட கேளு. குர்ஆன்ல உள்ள வாசகம் எப்படி கேட்கணுமா? ஏப்பா நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றேனே, என்னை நம்ப மறுக்கிறீங்களே. 40 வருஷ காலம் நான் உங்களோட வாழ்ந்திருக்கேன் இல்லையா? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தீங்களா இல்லையா? அப்படி இருந்துமா என்னை நம்ப மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேளுங்க. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில எந்த கரப்ஷனும் இல்லைன்னு அர்த்தம். இப்படி எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. நம்ம நாட்டில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்க கூடாதும்பாங்க. 2 விஷயத்துக்கு மூலம் பார்க்க கூடாது. நதி வருது, இது எங்க இருந்து வருது என்னன்னு பாத்தீங்கன்னா பண்டி பலாயெல்லாம் கரைச்சிக்கிட்டு வரும், மலத்தை எல்லாம் கரைச்சிக்கிட்டு வரும். வந்த குளிச்சுட்டு போவியா, இதுல என்னென்ன கலந்து இருக்குது, எங்க இருந்து வருது, இதுல எல்லாம் இதெல்லாம் நதிக்கு மூலம் பார்க்க கூடாது. நதியில போய் இறங்கி குளிச்சுட்டு போகணுமே தவிர அதுல ஆராய்ச்சி பண்ணுனா ஒண்ணுமே உருப்படாது. அதே மாதிரி ரிஷி இருக்கார், ரிஷி மகான், மகானுக்கு மூலம் பார்க்க கூடாது. மகான் இப்ப உள்ளதை பேசுறா, முந்தி உள்ளதுக்கு பாக்குற அவர் பல மாதிரி இருந்திருப்பாரு. இப்படித்தான் சொல்றாங்க எல்லாருமே. நதி மூலம் பார்க்காத, ரிஷி மூலம் பார்க்காது. முகமது நபி சொன்னாரு, என்னுடைய ரிஷி மூலத்தை பாடுறாங்க. 40 வருஷம் உன்னோட வாழ்ந்திருக்கிறேன், ஏமாத்திருக்கனா, மோசடி செஞ்சிருக்கனா, மாறி மாறி வழங்காம இருந்திருக்கனா, உன்னை கையேந்தி கேட்டிருக்கிறேனா, புகழை விரும்பி இருக்கிறேனா, புகழை கைப்பிடிச்சு இருக்கிறேனா, அவதூறு சொல்லி இருக்கிறேனா. 40 வருஷம் உங்களோட எந்த மனுஷனும் சொந்த ஊர்ல போய் இப்படி சொல்ல முடியாது. உங்க சொந்த ஊர்ல போய், வெளியூர்ல தலைவரா இருப்பீங்க, நீங்க பிறந்த ஊர்ல போய் சொல்லி பாருங்க, நாக்கில பல்லு போட்டு உன்னை தெரியாதாக்குன்றான்ல, நம்ம 2 பேரும் அடிச்ச தண்ணி அடிச்சோன்றான்ல, 2 பேர் இருப்பான்லங்க. நம்ம 2 பேரும் தான் அந்த பூமி சைத்தடி சொல்லி சொல்லுவானா இல்லையா? என் ஊர்ல போய் உங்க ஊர்ல போய் இதை பேச இயலுமா? யாரு? எந்த மனுஷனுக்கு முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, முகமதே நீ சவால் விடு. எந்த மக்களுக்கு? சொந்த ஊர்க்கார மக்களுக்கு சவால் விட சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. நான் உங்களோடு ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், பல வருடங்கள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே, அதை பார்த்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ஒரு பொய் சொன்னேனா 40 வருஷ காலத்துல ஒரு விளையாட்டுக்கு ஒரு பொய் சொல்லி என்னை கண்டீர்களா? நான் எப்படி அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருதுன்னு பொய் சொல்லுவேன் என்று கேட்க சொல்றான் அல்லாஹ். அதனால இந்த ஒரு ரெக்கார்டு இருக்குது. அவர் 40 வருஷ வாழ்க்கை அப்பளுக்கு இல்லாத பரிசுத்த வாழ்க்கை. அதுதான் அவர்கள் இறைத்து நம்ப வச்சு. 40 வருஷ வாழ்க்கை தான் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மக்களுக்கு ஏற்படுத்திச்சு. அதான் இருக்கு. என்னுடைய பெயர் எல்இ கஜேந்திரன். நான் செங்கல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவராக இருக்கிறேன். முதலில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த என்னை அழைப்பாளர் அழைத்ததற்கு இந்த இஸ்லாம் அமைப்புக்கு என் கட்சியின் சார்பாகவும் என் தனிப்பட்ட சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற தலைப்பில் இங்கே நாம் சில விவாதங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் காலகாலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விவாத மேடையில் அந்த மதங்களின் நம்பிக்கை அடிப்படையில் போய் நீங்கள் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் செய்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அபசகலமான ஒரு செயல் எங்களுக்கு இல்லை என்பது போலும் உங்கள் மதத்தில் இருக்கிறது. இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அபசகலம் என்ற வார்த்தையை நாங்கள் அசைக்க முடியாது.